Hello friends, welcome back to Fatafat Samayal. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரெடிமேட் ரோல் ஷீட்ஸ் எப்படி யூஸ் பண்றது, எப்படி அதை வச்சு ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே மட்டன் கீமா ஸ்ப்ரிங் ரோல் ஹோம்மேட் ஷீட்ஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னைக்கு நான் ஸ்டஃபிங் காமிக்கல, மட்டன் கீமா யூஸ் பண்ணி எப்படி ஸ்டஃப் பண்ணணும், அதே மாதிரி மட்டனுக்கு பதிலாக சிக்கன் அண்ட் கேரட் யூஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த ரெடிமேட் ஷீட்ஸை ரெஃப்ரிஜரேட் பண்ணக்கூடாது, டீப் ஃப்ரீஸ் தான் பண்ணணும். யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சாதான் ஷீட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வெளியில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைதாவும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். திக் பேஸ்ட்டாக இருந்தால் தான் அதை ஒட்டுறதுக்கு சீல் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் ஸ்விட்ஸ் பிராண்டோடைய ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பின்னாடியே உங்களுக்கு குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சிக்கன் ஸ்டஃபிங்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கார்னர்லேருந்து மடிக்கலாம். மடித்து ஒரு ரோல் பண்ணிவிட்டு சைடில் 2 பக்கமும் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்க மைதா பேஸ்ட்டை சீல் பண்ணுறதுக்காக இந்த சைடு ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இன்னும் ஒரு ரோல் பண்ணிட்டாக்கா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். முக்கியமாக நீங்கள் ஸ்டஃபிங் பண்ணுறப்போ ஃபுல்லாக ட்ரை ஆக்கிடுங்க, தண்ணியே இல்லாத அளவுக்கு. நான் அன்றைக்கி கொஞ்சம் சாகியாக வச்சுட்டதால் என்னுடைய ஷீட்ஸ் எல்லாமே ஊற ஆரம்பிச்சிருச்சு. அதில் இருக்கிற தண்ணி ஷீட்ஸை ஊற வச்சிருச்சு. ஸோ அதால் நீங்கள் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதில் ரோல் பண்ணிங்கன்னா ரொம்ப பக்காவாக வரும். நான் திரும்ப ஸ்டஃபிங்கில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆக்கிட்டு அப்புறம் திரும்ப ரோல்ஸ் எல்லாம் பண்ணேன். இந்த ரோல் ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 40 ஷீட் இருக்குது. எனக்கு சின்ன சைஸ், அதாவது 6க்கு 6 அப்படின்ற சைஸ் தான் கிடைச்சிது. 8க்கு 8 சைஸும் இருக்குது. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணி நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ரோல்ஸை அதில் போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வேக வச்சுக்கலாம். அப்புறம் திருப்பி போட்டு இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட்குள்ளார ரெடி ஆகிடும், அவ்வளோதான். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும், அப்புறம் அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்காது. பாருங்கள், கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. திடீர் விருந்தாளிங்களுக்கு டக்குன்னு நம்ம செய்கிறதுக்கு இந்த ஷீட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் டைம் இருந்துச்சுன்னா நம்ம ஹோம்மேட் ஷீட்ஸ் செய்யலாம். பட் டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னாக்கா இந்த ரெடிமேட் ஷீட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டஃபிங்கை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி ரோல் பண்ணி பொரிச்சிட வேண்டியது தான். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரீஸ்லேருந்து எடுத்து நீங்கள் டக்குன்னு உங்களால் பிரிக்க முடியாது, அது எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த 3/4 மணி நேரம் வெளியில் வச்சாதான் அழகாக ஒரு ஷீட்டாக தனித்தனியாக வரும், அவ்வளோதான். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.